ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். துவாரகா கடலுக்கு அடியில் கிருஷ்ணர் பில்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஏன் அந்த ஐலேண்ட் ஒரு தீவில் போயிட்டு கிருஷ்ணர் அதை பில்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இவருடைய பிளேஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம், மதுரா அப்படின்னு தான் கிருஷ்ணருக்கு சொந்தமான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து மதுரா இப்போ எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கும். ஸோ யூபியிலேருந்து இப்போ துவாரகான்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, குஜராத் அந்த அரபிக்கடல் அந்த ஐலாண்ட் கிட்ட வரும், கோமதி ரிவர் கிட்ட. ஸோ எங்கேயோ இருக்கிற யூபியிலேருந்து இங்கே எப்படி இவ்வளோ தூரம் அவர் ட்ராவல் பண்ணி இங்கே அந்த சிட்டியை பில்ட் பண்ணும், துவாரகா சிட்டியை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டருக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா இந்த ரெண்டுத்துக்கும், இந்த மதுராவுக்கும் துவாரகாவுக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஜரசந்தன் அப்படின்ற ஒரு கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த கிங் கிருஷ்ணரையே அந்த ஃபைட்டில் ஒரு 17 டைம்ஸ் ஃபைட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா ஒரு 17 டைம்ஸ் ஃபைட் பண்ணார். கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் அவரை கில் பண்ணவே இல்லை, ஜரசந்த் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். கடைசியாக அவர் பீம் வச்சு தான் கில் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் கொல்றாரு அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ என்ன இதெல்லாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி இவங்க 2 பேருக்குள்ளே பகை உண்டாகுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கும் இந்த ஜரசந்தனுக்கும் சொல்லிட்டு, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இவங்க 2 பேரும் வருஷக்கணக்காக சண்டை போடுறாங்கன்ற அளவுக்கு, அதாவது ஒரு இந்த யாதவ இந்த குலத்தையே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜரசந்தன் வராங்களே. ஸோ அந்த அளவுக்கு பகை இவங்களுக்குள்ளே எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஸோ இவர் கிருஷ்ணர் அவங்க தாய் மாமன் கம்சனை கொலை பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது இவங்களுக்குள்ள பகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆனால் இவங்க இந்த கம்சன் இருக்கார் இல்லையா, அவர் ஜரசந்தனுக்கு ரிலேட்டிவாக வர்றார். ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள பகையை உண்டு பண்ணுது. ஸோ இது என்ன ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜரசந்தன் இருக்கார் இல்லையா, அந்த கிங் அவருடைய பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பீகார் தான் அந்த ஜரசந்தன் கிங்கோட பிளேஸ். ஸோ அதுதான் மகத கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இன்னி வரைக்குமே இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட பீகார் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஜரசந்தன் கிங்குக்காக. ஸோ இப்போ அவர் இருக்கா இல்லையா, அவருக்கு 2 டாட்டர். ஸோ அஸ்தி பிராப்தின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை தான் அவர் கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். ஸோ இப்போ கம்சன் ரிலேட்டிவ் ஆகிட்டார், மருமகன் ஆகிட்டார் ஜரசந்தனுக்கு. ஸோ அந்த கம்சனை கிருஷ்ணர் மதுராவில் போயிட்டு கொண்டுட்டு மதுராவை டேக் ஓவர் பண்ணிப்பார் கிருஷ்ணர். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய 2 ஒய்ஃப் இருக்கிறாங்களே, ஸோ அந்த ஜரசந்தனுடைய டாட்டர்ஸ், அவங்க 2 பேரும் திரும்ப ஜரசந்தன்கிட்டே இந்த மாதிரி கம்சனை கிருஷ்ணர் கொண்டுட்டார் அப்படின்னும் போது தான் அவங்க ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்காக ஜரசந்தன் வர. ஸோ அந்த ரிவேஞ்ச் எப்படின்னா, அந்த குலத்தையே அந்த யாதவ கிளானையே ஒன்றும் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜரசந்தன் வர. ஸோ இப்போ இவர் ஃபைட் எந்த மாதிரி ஆர்மி கொண்டுன்னு வர்றார் கிருஷ்ணரை அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கவே என்ன சொல்கிறாங்கன்னா 23 அக்ரோனி சேனைகளோடு வராரு அப்படின்னு சொல்லி. இந்த அக்ரோனி அப்படின்றது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சேனைகள், அதாவது ஒரு 20,000 கிட்ட தேர் வச்சு, அப்புறம் 22,000 கிட்ட யானை, அதுக்கப்புறம் குதிரைப்படை ஒரு 60,000, அப்புறம் 1 லட்சம் பேர் இந்த காலாட்படை சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு 2 லட்சம் பேர் ஒரு அக்ரோனி சேனைனா, அவர் ஒரு 23 அக்ரோனி சேனையோட அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 46 லட்சம் போர் வீரர்களோடு போயிட்டு அந்த மதுரா அதை சுற்றி வளைக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்ககிட்ட ஃபைட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு 17 தடவை ஜரசந்தன் கிருஷ்ணரை சண்டை போடுறாருன்னு பார்க்குறோம். அந்த 17 டைம்ஸுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கிருஷ்ணர் அவருடைய பிரதர் பலராம் கூட சேர்ந்துட்டு, ஸோ இப்போ இந்த ஃபுல் ஆர்மியுமே அவர் டெஸ்ட்ராய் ஒவ்வொரு தடவை வரும்போதெல்லாம் அவங்க ஆர்மியே அழிச்சிடுவார். ஆனால் பார்த்தோம்னா அந்த ஜரசந்தன் மட்டும் அழிக்க மாட்டார். ஸோ அப்போ அவங்க ஒவ்வொரு தடவை திரும்ப ஒரு பெரிய படையோட அவ்வளோ படையை கூட்டிகிட்டு வருவார் ஒவ்வொரு தடவையுமே. ஆனால் அந்த கடைசியாக 18வது தடவை பண்ணும்போது தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, இந்த மதுராவிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம துவாரகாவுக்கு போயிடலாம் அந்த தீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அந்த டிசிஷனை ஏன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா ஜரசந்தன் என்ன பண்ணுவார்னா, யாரெல்லாம் அந்த யாதவுக்கு எதிரி அவங்கள எல்லாருமே கூட்டிகிட்டு வர்றார் கூட. ஸோ அப்போ அது மாதிரி கூட்டிகிட்டு வர்ற ஒரு பவர்ஃபுல்லான இன்னொரு வாரியர் அங்கே யாருன்னு பார்த்தோன்னா கலையவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தோன்னா ஒரு கோடிக்கணக்கான படை வீரர்களோட வருவார். ஸோ இவரும் ஜரசந்தன் 2 பேருமே சேர்ந்து கிருஷ்ணரை அட்டாக் பண்ணாங்கன்னா, அட் டைமில் அட்டாக் பண்ணால் யாராவது ஒருத்தவங்களை தான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்னொருத்தவங்க இந்த சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபைட்லேருந்து நம்ம ஒதுங்கிடலாம், நம்ம துவாரகாவை போய்ட்டு அங்கே கட்டிடலாம், கடலில் போய்ட்டு கட்டிட்டால் யாரும் வர முடியாது, அட் டைமில் ஒருத்தவங்க தான் வர்ற மாதிரி இருக்கும், அவங்க கூட ஃபைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த டைமில் அவர் துவாரகாவில் போயிட்டு அந்த மதுராவிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு துவாரகாவில் அந்த சிட்டியை பில்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம், அந்த கடலுக்கு நடுவில். ஸோ இப்போ இந்த 2 பேர் கடைசி வரைக்கும் என்ன, நாங்கள் இந்த ஜரசந்தாவாக இருக்கட்டும் இல்லை இந்த கலையவான் இருக்கட்டும், இந்த 2 பேரும் பார்த்தோன்னா
கலைவாணன் வந்து பெரிய வாரியர். அவர் வந்து அவர் ஈஸியாக, அதாவது அவருக்கு வரமே, அவருக்கு கிடைச்ச பூன் என்ன அப்படின்னா, இந்த யாதவ குலத்தால் டிஸ்ட்ராய் ஆக மாட்டார் அப்படின்றது தான் அவருக்கு கிடைச்ச வரமே. ஸோ அப்படி ஒரு வரம் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக கிருஷ்ணரால் அவர் கொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணார், அந்த ஃபைட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவார் கிருஷ்ணர். போயிட்டு ஒரு குகைக்குள்ளே போயிடுவார். ஸோ அந்த டைமில் அந்த குகைக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு கிங், அவர் முனிவர் இல்லை கிங் வந்து அவர் தூங்கிட்டு இருப்பார். ஸோ அவர் தான் கிருஷ்ணர் நினச்சிட்டு அவர் எழுப்பிடுவார். ஸோ அந்த கிங்குக்கு என்ன ஒரு வரம் இருக்குன்னா, அவர் ரொம்ப நாள் தூங்கணும் அப்படின்ட்டு, தூங்கும்போது யாராவது எழுப்பினாங்கன்னா அவர் எரிச்சிடுவாருன்ட்டு தான். ஸோ அப்போ அந்த எழுப்பினும்போது தான் அந்த கலைவான்றவர் எரித்து சாம்பலாகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜரசந்தாவோட ஒரு ஃப்ரெண்டை இவர் வந்து கில் பண்ணிடுறார் கிருஷ்ணர். ஸோ அதுக்கு அடுத்ததுமே அவரால் வந்து கண்டினியூஸாக வீழ்த்த முடியாது ஜரசந்தாவை. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜரசந்தா கூட வந்து ஒரு பவர்ஃபுல்லான அவருடைய எப்படி சொல்கிறது, அவங்க கூட வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க படை வீரர்கள் சொல்லிட்டு. ஸோ அவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஹம்சா அப்புறம் வந்து திம்பகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல். இவங்க 2 பேர் இருக்கும்போது கூட ஜரசந்தாவும் சேர்ந்தாங்கன்னா, இவங்களை வந்து கிருஷ்ணரே நினைச்சாலும் ஒரு 300 இயர்ஸ் ஆகும் இவங்களை கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவங்களை எப்படி வீழ்த்துறா, அப்போ ஃபஸ்ட்டு கிருஷ்ணனுடைய பிளான் என்னென்னா, இவங்க கூட இருக்கிற யாரெல்லாம் ஜரசந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் டிஸ்ட்ராய் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்து தான் கடைசியாக ஜரசந்தாவை பீமை விட்டு இவர் கொள்ளுவார். ஸோ அப்போ அந்த ஹம்சா அப்புறம் அந்த திம்பகா இருக்காங்களே, இவங்களை எப்படி பண்ணுவார்னா, அதே நேமில் ஹன்சான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருப்பார். அவரை வந்து பலராமர் கொண்டுடுவார். ஸோ இந்த ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவார் கிருஷ்ணர், என்னென்னா ஹம்சான்றவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஹம்சாவும் திம்பகாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், பட் அதையும் தாண்டி இப்போ நம்ம எல்ஜிபிடிலாம் பேசுகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க இறந்துட்டார் அப்படின்னு, ஹம்சா இறந்துட்டார்னு நினச்சிட்டு அந்த திம்பகா வந்து சூசைட் அந்த ஆற்றுல குதிச்சு இறந்துருவார். ஸோ அவர் இறந்துட்டார்ன்ற செய்தி கேட்டு இவருமே குதிச்சிருவார். ஸோ அப்போ அப்படி தான் இவங்க 2 பேருமே இறந்துருவாங்க, ஹம்சாவும் திம்பகாவும். ஸோ அவங்க 2 பேரும் இறந்தவொடனே இவருக்கு கடைசியாக எஞ்சி இருக்கிறது இவர் இருக்கிறாரு, அது இந்த ஜரசந்தா மட்டும். ஸோ இவர் கூட நேரடியாக அவரால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த டைமில் தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஜரசந்தா வந்து ஒரு 100 கிங்கை வந்து அவங்க அவர் ஜெயிச்சு தான் மாட்டார், ஜெயிச்சு அவங்க தலையை வந்து பலி கொடுக்குறதா சிவனுக்கு வேண்டிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கான ஒரு யாகத்தை அவர் பண்ணிட்டு இருப்பார் ஜரசந்தா. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தருமர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய யாகம் பண்ணிவிட்டு எம்பரர், ராஜாவுக்குலாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொண்டு வர்றார். ஸோ அப்படி அவர் வந்து ஒரு கொண்டுட்டு வர்றார் அப்படின்னா, அவருக்கு எல்லா கிங்குமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். தர்மர் இவர் தான் கிங்குக்கெலாம் கிங் அப்படின்ற ரேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அப்படி அக்செப்ட் பண்ணுற நிறைய கிங் எல்லாமே இப்போ ஜரசந்தா கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று விஷயம் என்ன தான் எல்லோரும் அக்செப்ட் பண்ணால் கூட ஜரசந்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டார். ஸோ அப்படி பண்ணும்போது 2 பேருக்குமே ஒரு விஷயம் இருக்குது. கிருஷ்ணருக்கு இந்த ஜரசந்தாவை கொண்டாகணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, பீமன் இங்கே அந்த பாண்டவர்கள் அவங்களுக்குமே பார்த்தோம்னா ஜரசந்தாவை கொண்டா தான் இவர் வந்து ராஜாவுக்குலாம் ராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அவங்க வாங்க முடியும். ஸோ இப்போ இவங்க 2 பேரிடையும் இவங்களை கில் பண்ணுறது தான். பட் ஆனால் இப்போ ஜரசந்தா வந்து கிருஷ்ணர் கூட ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஏன்னா அந்த 18வது சண்டை ஃபைட் வரும்போது தான் கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு துவாரகாவுக்கு போயிடுறாருல. அப்போ சண்டை போடும்போது ஃபைட்டை விட்டுட்டு ஓடந்தால அவர் கோழை அப்படின்னு தான் சொல்லுவார் ஜரசந்தா வந்து கிருஷ்ணா. ஸோ அப்போ அந்த டைமில் அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, கிருஷ்ணர் கூட இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், சண்டையில் பாதியிலே பயந்துன்னு போனதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கிருஷ்ணரை நிறைய பேர் சொல்லும்போது இந்த வேர்டு, அந்த கோழைன்ற வேர்டையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆனால் அது வந்து அவர் எல்லாத்தையும் திறந்தவர்ன்றதால இந்த பேரையும் வந்து அவர் பெருசாக அது வந்து கண்டுக்க மாட்டார், அதையுமே ரினௌன்ஸ் பண்ணிட்டு போயிடறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கிருஷ்ணாவோட ஃபைட் பண்ண மாட்டார்னா இவருக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீம் மட்டும்தான். ஸோ இப்போ பீமை எப்படி அங்கே கொண்டுட்டு போனோம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி இவரோட பிளான் பார்த்தோம், ஏன்னா படையோடு போனால் அவங்களுமே இதை விட பெரிய படை வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எப்படி போனாங்கன்னா மாறு வேஷத்தில் பிராமின்ஸ் மாதிரி அங்கே உள்ளே போவாங்க. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1-to-1 ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா படையோடு மோதுறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 300 இயர்ஸ் போகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 1-on-1 ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜரசந்த் வெர்சஸ் பீம் அப்படின்ற அளவுக்கு இந்த ஃபைட் போயிடும். ஆனால் இந்த ஃபைட் வந்து இமீடியட்டாக முடிஞ்சிருமான்னு பார்த்தோன்னா 14 டேஸ் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் இது முடியவே முடியாதுன்னும் போது ஒரு பிரேக் வரும். ஸோ அப்போ அந்த டைமில் தான் எப்படி கில் பண்ணுறது ஜரசந்தா அப்படின்ற விஷயத்த இவர் சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவார். என்னென்னா ஒரு குச்சி மாதிரி எடுத்து அதை உடச்சி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மாற்றி தூக்கி போடுவார். ஸோ இப்போ என்னென்னா ஜரசந்துக்கு வந்து ஒரு வாரம் இல்லை பூன்னு இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா அவர் வந்து பிறக்கும் போதே வந்து 2 மதருக்கு பிறந்தாங்க அப்படின்ட்டு தான் அவருக்கு வந்து
அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா அவர் வந்து பாதி பாதியாக பிறந்திருப்பாங்க. ஸோ இது என்ன பாதி பாதியாக இருக்குன்ட்டு அவரை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும்போது அவர் ஒரு ஆளாக வந்துடுவார் குழந்தையாக இருக்கும்போது. ஸோ இப்போ அதனால் இவர் எப்படி உடச்சி போட்டாலுமே திருப்பி ஒன்று சேர்ந்துருவார் ஜராசந்தர். அதுதான் அவருக்கு கிடைச்ச வரம். ஆனால் இது என்னென்னா இவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மாற்றி மாற்றி போட்டாங்கன்னா அவரால் வந்து ஒன்று சேர முடியாது. ஸோ இது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி அந்த கர்ணனுடைய ஹிஸ்ட்ரியில் அதில் இருக்க சீக்ரெட் எப்படி அவருக்கு தெரியுமோ அதே மாதிரி இந்த ஜராசந்தோட சீக்ரெட்டும் கிருஷ்ணருக்கு தான் தெரியும். ஸோ அதை தான் அவர் வந்து பீம் கிட்ட சொல்லி கடைசியாக அந்த ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போட்டு அவருடைய கதையை கடைசியாக முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த சிட்டி இருக்குல்லையா, துவாரகா சிட்டி, இப்போ இவங்கெல்லாம் இங்கேருந்து தாண்டி வந்து இங்கே குஜராத் பக்கத்தில் இருக்க அந்த அரேபியன் சீயில் வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம் ஐலாண்டில். ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா அவருடைய டெத்துக்கு அப்புறம், கிருஷ்ணருடைய டெத்துக்கு அப்புறம் அந்த கடல் திரும்ப எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் இல்லை வந்து அனலைசிஸ் இந்த இதெல்லாம் பண்ணாங்களான்னா அதுக்கடுத்து 1930s இவங்க இந்தியாவில் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பொருள் அந்த இடத்துல வந்து அது துவாரகானாலே கேட் ஆஃப் போர்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கேட் ஆஃப் ஹெவன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதனால் அந்த ஏரியா வந்து போர்ட்டுன்றதுனால நிறைய கப்பல்கள் அந்த காலத்தில் வந்துட்டு போயிருக்கிறதுக்கான அந்த எவிடன்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் நிறைய விஷயங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது அதுக்கான அந்த எவிடன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்படி தான் வந்து அங்கே மதுராவிலேருந்து அவருடைய கேபிட்டல் அங்கேருந்து எடுத்து இந்த சிட்டியை துவாரகாவில் கிருஷ்ணர் வைக்கிறாருன்ற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். சரிங்க, உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலில் எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த ஜரசந்த் வெர்சஸ் கிருஷ்ணா இந்த ஃபைட்டு பற்றி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.